தமிழ்நாடு சட்டப்பேரவையே ஒரு திரையரங்கமா மாறிப்போன அந்த தருணம் இதோ. முதலமைச்சர் விஜய், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினோட அந்த வைரல் எல்லாம் முடிஞ்சது கை செய்கைய பேரவைக்குள்ளேயே செஞ்சு காட்ட ஆளும் தரப்பு மேசைய தட்டி விசிலடிச்சு கொண்டாட அந்த நேரத்துல டிஎம்கே பெஞ்சு காலியா கிடந்துச்சு. ஆமா, அவங்க ஏற்கனவே வெளிநடப்பு செஞ்சு வெளியேறிட்டாங்க. ஒரு முதலமைச்சர் இன்னொரு முன்னாள் முதலமைச்சரோட சைகைய பேரவைக்குள்ளேயே மிமிக் பண்றதுங்கிறது தமிழ்நாடு அரசியல்ல இதுவரைக்கும் பார்க்காத காட்சி. என்ன நடந்துச்சு அந்த பேரவையில முழு பகீரையும் கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இது வெறும் ஒரு உரை இல்ல, ஒரு முழு அரசியல் நாடகம். முதல்ல இந்த நாள் ஏன் இவ்ளோ முக்கியங்கிறத புரிஞ்சுக்கணும். 2026 ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு அரசியலுக்கே ஒரு வரலாற்று நாள். ஏன்னா கடந்த ஏப்ரல்ல நடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல விஜயோட டிவிகே கட்சி 108 இடங்களை அள்ளி அசத்தி மே 10ஆம் தேதி விஜய் தமிழ்நாடு முதலமைச்சரா பதவியேற்றாரு. அதுக்கு அப்புறம் அவர் ஆத்திர முதல் முழுமுழுமையான பேரவை உரை இதுதான். ஆளுநர் உரைக்கான நன்றியறிதல் தீர்மானத்துக்கு பதில் உரையா விஜய் எழுந்து நிக்கிறப்போ பேரவை முழுக்க ஒரே எதிர்பார்ப்பு. வெள்ளித்திரையில ஆயிரக்கணக்கான ரசிகர்களை ஆட்டி வச்ச அந்த நடிகரு இப்ப முதலமைச்சரா பேரவையில எப்படி பேச போறாருங்கிற ஆர்வம் உச்சத்துல இருந்துச்சு. ஆனா விஜய் கொடுத்தது வெறும் ஒரு அரசியல் உரை இல்ல, அது பஞ்ச் டயலாக்களும் கதையும் காமெடியும் கலந்த ஒரு முழுமையான திரைப்பட காட்சி. உரையோட நடுவுல விஜய் திடீர்னு ஒரு குட்டி கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. கொளுத்துற வெயில்ல ஒரு முதியவர் நெத்தியில கைய வச்சு ஒரு சின்ன பையனோட அப்பாவை தேடிட்டு இருக்காராம். ஆனா எவ்வளவு தேடியும் உன் அப்பாவை எங்கேயும் காணோமேன்னு அந்த முதியவர் சொல்றாராம். யாரோட பேரையும் வெளிப்படையா விஜய் சொல்லவே இல்ல. ஆனா இந்த காணாம போன அப்பா கதை கொளத்தூர் தொகுதியில தோல்வி அடைஞ்ச முன்னாள் முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலினை குறிவச்சு சொன்ன கிண்டல்னு தான் பேரவையே புரிஞ்சுக்குச்சு. சொந்த தொகுதியிலேயே தோல்விங்கிறது ஒரு தலைவருக்கு எவ்வளவு பெரிய அடிங்கிறத நினைச்சு பாருங்க. உடனே விஜய் ஒரு சின்ன டிஸ்க்ளைமரையும் போட்டாரு. நாங்களும் கிண்டலா கேலியா பேச தெரியும், ஆனா யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம், இது கதையில அந்த முதியவர் சொன்னதுதான் சிரிச்சிட்டே சொல்ல ஆளும் தரப்பு கைத்தட்டல்லையும் சிரிப்பிலையும் அதிர்ந்தது. இந்த ஒரே வசனத்திலேயே தான் ஒரு அரசியல்வாதியா மட்டும் இல்லாம கடுமையா பதிலடி கொடுக்கவும் தெரிஞ்சவருங்கிறத விஜய் காட்டிட்டாரு. அத்தோட நிறுத்தல விஜய். ஊழல் விஷயத்துல டிஎம்கேயை நேரடியா குறி வச்சாரு. மக்களோட பணத்துல ஒரு பைசா கூட தொட விட மாட்டோம், தொட்டவங்களையும் சும்மா விட மாட்டோம்னு கையை உயர்த்தி உறுதியா சொன்னாரு. கடந்த ஆட்சியோட ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைமுகமா சுட்டி காட்டுற இந்த வசனம் ஆளும் தரப்பு பெஞ்ச உசுப்பேத்திடுச்சு. அப்புறம் சமூக நீதி பக்கம் திரும்பினாரு. எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு தன் அமைச்சரவையில 8 அமைச்சர் பதவி, 4 பெண்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தத பெருமையா சொல்லி அம்பேத்கரோட கனவு இன்னைக்கு நிறைவேறி இருக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டாரு. இத்தோட விட்டாரா? இல்ல. தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்து வரிசை சர்ச்சையிலையும் டிஎம்கே விட்டு வைக்கல. 2021 ஆகஸ்ட்ல டிஎம்கே ஆட்சியிலேயே இந்த வரிசை மாறினப்போ இப்போ வந்து விமர்சிக்கிற அதே ஆட்கள் அப்போ வாய துறக்காம மௌனமா இருந்தாங்களேன்னு கூர்மையா கேள்வி எழுப்பி எதிராளிகளை வாயடக்க வச்சாரு. ஒவ்வொரு தலைப்புலையும் நீங்க கேக்குறதையே நீங்க பண்ணினப்போ ஏன் மௌனமா இருந்தீங்கிற பாணியில விஜய் கேள்விகளை அடுக்கி அடுக்கி வீச ஆளும் தரப்பு உற்சாகத்துல அதிர்ந்தது. இந்த உரைக்கு ஒரு பின்னணியும் இருக்கு. இதுக்கு முந்தைய நாள், அதாவது ஜூன் 22ஆம் தேதி மாநிலத்தோட சட்டம் ஒழுங்கு பத்தி பேசினப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தீமைக்கு முன்னாடி மௌனமா இருக்கிறதே தீமைதான்னு ஒரு பஞ்சு வசனம் போட்டிருந்தாரு. அதுக்கு கிடுக்குப்படியான பதிலடியா ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாதுங்கிற ஒரு கூரிய வார்த்தைய விஜய் திருப்பி வீச பேரவையே ஓன ஆகி போச்சு. வார்த்தைக்கு வார்த்தை, தை பஞ்சுக்கு பஞ்சுன்னு ஒரு போட்டி நடந்துச்சு. ஆனா இந்த உரையோட உச்சகட்டம் இன்னும் வரவே இல்ல. உரைய முடிக்கிற நேரத்துல விஜய் ஒரு வேலைய பண்ணினாரு. அதுதான் இப்போ தமிழ்நாடு முழுக்க வைரல். கொஞ்ச மாசம் முன்னாடி, அதாவது 2026 மார்ச்ல டிஎம்கே காங்கிரஸ் இடஒதுக்கீடு பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டாலின் ஒரு கை சைகை செஞ்சாரு. எல்லாம் முடிஞ்சது மாதிரி கைய வெட்டுற ஒரு சைகை. அது அப்பவே ரீல்ஸா சோசியல் மீடியால பரவலா கொளுத்தி போட்டது. சரியா அதே சைகைய விஜய் பேரவைக்குள்ளேயே செஞ்சு காட்டலாமான சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் கிட்ட நேர்லயே அனுமதி கேட்டாரு. அவரு சரின்னு தலையாட்டினதும் விஜய் அந்த கைவெட்டு சைகைய நெளிச்சு செஞ்சு காட்ட ஆளும் தரப்பு எம்எல்ஏக்கள் மேசைய தட்டி விசில் அடிச்சு கூச்சல் போட்டு கொண்டாடினாங்க. யோசிச்சு பாருங்க, ஸ்டாலின் எந்த சைகையை எதிராளிகளை பார்த்து செஞ்சாரோ அதே சைகையை விஜய் திருப்பி அவங்களையே பார்த்து செஞ்சு காட்டுறதுங்கிறது ஒரு பெரிய அரசியல் ப்ராவகேஷன். நிஜமாவே அந்த நேரத்துல பேரவை ஒரு திரையரங்க மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ டிஎம்கே பெஞ்ச பார்த்தா அது காலியா கிடந்துச்சு. அவங்க அதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடியே வெளிநடப்பு செஞ்சு வெளியேறிட்டாங்க. அதனால இந்த சைகையை டிஎம்கே உறுப்பினர்கள் நேர்ல பார்க்கவே இல்ல. ஆனா அது வீடியோவா அவங்கள சென்றடைஞ்சதும் கடுப்பு உச்சத்துக்கு போச்சு. இந்த ஒரே
ஒரே காட்சி டிஎம்கேய கடுப்பாக்கிடுச்சு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பத்திரிகையாளர்களை சந்திச்சு நேரடியா வெடிச்சாரு. விஜய் பேரவையையே சினிமாவா மாத்திட்டாரு. முன்ன கூட்டியே ஸ்கிரிப்டடா எழுதி வச்ச அவதூறுகளை சிங்கிள் டேக்ல ஷூட் பண்ண மாதிரி ஒப்பிச்சிட்டாரு. பேரவைக்குள்ளேயே விசில் அடிச்சாங்கன்னு கடுமையா சாடினாரு. பின்னாடி டிஎம்கே அறிக்கையும் வந்தது. மின்வெட்டு, விவசாயிகளோட பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு, தேர்தல்ல கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறது, இதுல எதை பத்தியும் விஜய் ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லல. ஆக்டர் விஜய் மாதிரி அல்ல, தமிழ்நாடு முதலமைச்சரா நடந்துக்கணும்னு சாடி இருந்தாங்க. அத்தோட விடல உதயநிதி. நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னாடி கலகக்கார ஏஐடிஎம்கே எம்எல்ஏக்களை விஜய் தனிப்பட்ட முறையில சந்திச்சதையும் கேள்வி எழுப்பினாரு. முதல்ல சோபா போனாங்க, அப்புறம் விஜய் போனாரு. இப்போ ஏஐடிஎம்கே எம்எல்ஏக்கள் ஒவ்வொருத்தரா ராஜினாமா செஞ்சு டிவிகேல சேர்றாங்கன்னு குத்தி காட்டினாரு. அதாவது ஆளற கட்சிக்கும் எதிராளிங்களுக்கும் இடையில இனிமே நடக்க போற மோதல்ல இது ஒரு ட்ரெய்லர் மட்டும்தான் அர்த்தம். இந்த சம்பவம் பேரவையோட 4 சுவருக்குள்ள மட்டும் நிக்கல. குட்டி கதையோட கிளிப்பும் கை செய்கை வீடியோவும் எக்ஸ்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ரீல்ஸா பரபரப்பா பரவ ஜூன் 24 கால வரைக்கும் இது தமிழ்நாட்டோட டாப் ட்ரெண்டிங்ல நிக்குது. ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் இது மாஸ்னு கொண்டாட, இன்னொரு பக்கம் டிஎம்கே ஆதரவாளர்கள் பேரவையோட கௌரவத்தை குறைச்சிட்டாருன்னு கொதிக்க சோசியல் மீடியாவே ரெண்டா பலந்து நிக்குது. ஒரு முதல் உரையே இவ்வளோ பெரிய சர்ச்சையை கலப்பனா இனிமே வர்ற நாட்கள்ல தமிழ்நாடு பேரவையில என்னெல்லாம் நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. மொத்தத்துல என்ன ஆச்சு? விஜயோட முதல் பேரவை உரை அது ஒரு அரசியல் உரையா இருந்துச்சா, இல்ல ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்பட காட்சியா இருந்துச்சாங்கிறதே இப்போ தமிழ்நாடு முழுக்க நடக்கிற விவாதம். ஒரு பக்கம் பஞ்ச் டைலாக்களோட, குட்டி கதையோட, கை சைகையோட விஜய் மக்களை கைத்தட்ட வச்சு அவரோட ஒவ்வொரு தருணமும் ரீல்ஸா வைரல் ஆகிட்டாரு. இன்னொரு பக்கம் பேரவை சினிமா அரங்கம் இல்ல, இது மக்களோட பிரச்சனைகளை பேசுற இடம்னு டிஎம்கே கொதிச்சுக்கிட்டு இருக்கு. யாரு ஜெயிச்சாங்க, யாரு தோத்தாங்கங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், விஜய் பேரவைக்குள்ள செஞ்ச இந்த கை சைகை காட்சி வர்ற நீண்ட நாளைக்கு தமிழ்நாடு அரசியல்ல பேசப்பட போகுது. இந்த பகீர் இங்கதான் இன்னும் ஆரம்பமே ஆகுது.